நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெனரேட்டிவ் ப்ராக்டிகல் மாஸ்டரி கோர்ஸில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீப் லேர்னிங்கில் இருக்க ஒரு அல்கோரிதமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அல்கோரிதம் வந்து பார்த்திங்கன்னா கேன். இந்த கேன் நெட்வொர்க்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா ஜென்ரேட்டிவ்னா என்ன, டிஸ்கிரிமினேட்டிவ்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிமினேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேர்ம் டிஸ்கிரிமினேட்டிவ் எதை ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸஸ் வந்து செப்பரேஷன் வந்து பண்ண போகுது. இந்த ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து இருக்குது. ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாகு, இன்னொரு செட் ஆஃப் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாகு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பாயிண்ட்ஸை மாடல் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ண போகுதுன்னா சில விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணி அதை வந்து செப்பரேட் வந்து பண்ண போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேட் இமேஜஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டாக் இமேஜஸ். இந்த டைப் ஆஃப் லேர்னிங்கில் மாடல் வந்து என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமலுக்கும் இந்த அனிமலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இதோட கலர் என்ன, பேட்டர்ன் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து செப்பரேஷன் வந்து பண்ணி கொடுக்க போகுது. இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங்க்கு என்ன மாதிரியான அல்கோரிதம் வந்து யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கில் இருக்க அல்கோரிதம், லீனியர் ரெக்ரேஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன், சப்பர்கட்டார் மெஷின், டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், கே நியரஸ்ட் நெய்பர், நெய்வே பயஸ், அடா பூஸ்ட், எக்ஸி பூஸ்ட். ஸோ இந்த மாதிரியான மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸஸ் வந்து செப்பரேஷன் பண்ணி மாடல் வந்து லேர்ன் பண்ண வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கில் இருக்க அல்காரிதம். டீப் லேர்னிங்கில் என்னென்ன அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லைக் நியூரல் நெட்வொர்க், கான்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க், இதை பேஸ் பண்ணி இருக்கிற நிறைய நெட்வொர்க் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கிளாஸஸ் வந்து செப்பரேஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங். இந்த ஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங்கில் மாடல் வந்து என்ன பண்ண போதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாகு. இந்த ஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங்கில் மாடல் வந்து என்ன பண்ண போதுன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் வந்து பண்ண போகிறது இல்லை. இப்போ கேட்டுன்னு இருக்குன்னா அந்த கேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து லேர்ன் வந்து பண்ணிக்கும். இந்த ப்ராபபிலிட்டி எதை வந்து மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாகில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஷேப்பில் இருக்கும், ஸ்ட்ரக்சரில் இருக்கும், பேட்டர்னில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலரில் இருக்கும், அதோடைய மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கண் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதோடைய ஷேப்பு, ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரியான இது சிமிலாரிட்டியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங்கில் வந்து மாடல் வந்து லேர்ன் வந்து பண்ணுறது. இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கேட் அண்ட் தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டாக். இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆட்டோ என்கோடர் அல்கோரிதம், ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்கு வந்து ஃபீட் பண்ணி நம்ம ட்ரைன் பண்ணிட்டோம்னா சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ரேண்டமாக ஒரு சாம்பிள் எடுக்கிறோன்னா இந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேட் இமேஜஸ் மாதிரியே வந்து இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாம்பிள்ஸை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு சாம்பிள் எடுத்தோம்னா அந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட் இமேஜஸ் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறோம், இந்த டாக் இமேஜஸ்லேருந்து எடுத்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட் இமேஜஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங். இந்த ஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங்கில் என்ன மாதிரியான அல்கோரிதம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் மெஷின் லேர்னிங்கில் இருக்க அல்கோரிதம், கே-மீன்ஸ் கிளஸ்டரிங், ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங், டிபிஸ்கேன். ஸோ இந்த மாதிரியான அல்கோரிதம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க, நியூ டேட்டாவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கில் இருக்க அல்கோரிதம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ என்கோடர், வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர், ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த அல்கோரிதம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நீவோ வந்து ஒரு டேட்டா வந்து ஜென்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் லேர்னிங் இன் ஏஐ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் வந்து போயிடுறேன். ஸோ இங்கே வந்து நான் டைப் பண்ணுறேன் ஜெனரேட்டிவ் அண்டு டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி அதோடைய என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் மாடல்ஸ். இதோட ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கிளாஸஸ்ஸு, ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ்ஸு, இன்னொரு செட் ஆஃப் கிளாஸஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் பவுண்ட்ரின்னு வந்து சொல்லுவாங்க பிட்வீன் த கிளாஸ். இங்கே வந்து என்ன பண்ண போனதுன்னா மேக்ஸிமைஸ் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இதில் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட் டேட்டா, ஒய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்கம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டைரக்ட்லி எஸ்டிமேட்ஸ். இது என்ன பண்ண போதுன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் டிவைட் பை எக்ஸ், எக்ஸ்ன்றது இன்புட்டு, ஒய்யை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கண்டுபிடிக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்வைசர் லேர்னிங் தான். கெனாட் ஜென்ரேட் நியூ டேட்டா. இதனால் என்ன பண்ண முடியாதுன்னா நியூ டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. இது என்ன பண்ணுதுன்னா டேட்டா வந்து செப்பரேஷன் வந்து பண்ணி கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்கலி மீன்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க். இதனால் என்ன பண்ண முடியும்னா ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல்
டூ நாட் பொசஸ் த ஜென்ரேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எதுவுமே லேர்ன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ்க்கும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது, ஸ்ட்ரக்சர் என்ன, பேட்டர்ன் என்ன, அதெல்லாம் வந்து லேர்ன் வந்து பண்ணிக்கும். என்ன மாதிரியான அல்கோரிதம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன், ரேண்டம் ஃபாரஸ்ட், சப்போர்ட்டட் மெஷின், நியூரல் நெட்வொர்க், டெசிஷன் ட்ரீ, கே நியரஸ்ட் நெய்பர். ஸோ இந்த மாதிரியான அல்கோரிதம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் டாஸ்க் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் வந்து கிளாஸஸ் வந்து இருக்குது. லேர்ன்ஸ் த இன்புட் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து மீன் பண்ணுறது. இப்போ கேட்னா சில ப்ராப்பர்ட்டி இருக்கும், டாக்னா சில ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும், ஹியூமன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டி இருக்கும், மென்னுக்கும் உமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் வந்து லேர்ன் வந்து பண்ணிக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு மீன் வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி எக்ஸ் டு ஒய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் டேட்டா, எனிக்வன்ஸ் ஆஃப் டேட்டா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டேட்டாவாக இருக்கலாம், வீடியோ டேட்டா இருக்கலாம், இமேஜ் டேட்டாவாக இருக்கலாம், சிக்னல் டேட்டாவாக இருக்கலாம், நியூமரிக்கல் டேட்டாவாக இருக்கலாம், டெக்ஸ்ட் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாவாக இருக்கலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு. ஒய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் என்ன பண்ண போகுதுன்னா சிந்தட்டிக்காக ஒரு அவுட்புட் வந்து கொடுக்க போது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் டேட்டா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய். இது என்ன பண்ண போகுதுன்னா எஸ்டிமேட்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடலுக்கு நம்ம இன்புட் டேட்டா தான் கொடுக்க போகிறோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. எந்த ரூல் வச்சு நமக்கு வந்து பண்ணி கொடுக்க போகுதுன்னா பயஸ் ரூல் வச்சு பண்ணி கொடுக்க போகுது. இந்த ஜென்ரேட்டிவ் டைப் ஆஃப் மாடல் வந்து என்ன பண்ண போகுதுன்னா கேன் ஜென்ரேட் நியூ டேட்டா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினி. ஸோ அந்த மாதிரியான டைப் ஆஃப் வந்து லேர்னிங். டைப்பிக்கலி தெர் ஆர் நாட் யூஸ் டு சால்வ் கிளாசிஃபிகேஷன். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேட்டா மட்டும் தான் ஜென்ரேட் வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் பொசஸ் டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். அதாவது டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வந்து ஒரு கலர் இருக்கும், டாகுக்கு வந்து ஒரு கலர் இருக்கும், இதோட ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதோட ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும், இதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், அதோடைய எட்ஜஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேர்ன் வந்து பண்ண போகுது. என்ன மாதிரியான அல்கோரிதம் வந்து யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இடன் மார்க்கோ மாடல்ஸ், அதுக்கப்புறம் நேவி பயாஸ், காசியன் மிக்சர் மாடல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஏ, பேசியன் நெட்வொர்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசியன் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரியான அல்காரிதம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் வந்து டேட்டா வந்து ஜெனரேட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆர்கிடெக்சர் டயக்ராம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே சிமிலராக தான் வந்து இருக்கும். ஸோ கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஜென்ரேட்டிவ்னு சொல்லிட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேம் தான். ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேட்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் மாடல்ஸ் போட்டு லேர்ன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது சம்மந்தப்பட்ட சில பிளாக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டேட்டா கேம்ப்லேருந்து சில இது கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு இதை வந்து ரீட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். ஸோ வேறு ஒன்றும் அந்தளவுக்குலாம் இதில் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த பிபிடிக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல்ஸோட டெஃபினேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் டிஸ்டிங்விஷன் பிட்வீன் 2 கிளாஸஸ். இது என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து கிளாஸஸோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகுது. அதாவது வந்து கேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், டாக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகுது. டு நாட் மாடல் ஹவு த டேட்டா இஸ் ஜென்ரேட்டட் அப்படின்றத பற்றி பார்க்க போதில்லை. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜென்ரேட் ஆகிறத பற்றி பார்க்க போதில்லை. தென் இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ். எக்ஸ் வச்சு என்ன பண்ண போதுன்னா அவுட்புட் வந்து கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட் டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துரும். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் லேபிள் ஒய் கிவன் டேட்டா எக்ஸ். இதோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி கிளாஸிஃபை இன்புட் இன்டூ கேட்டகரிஸ். அது என்ன பண்ண போதும் லைக் வந்து கேட்டா, டாகா, பாண்டா அப்படின்றத கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ண போகுது. டிட்டர்மினிங் வெதர் அண்ட் இமேஜ் கண்டெயின்ஸ் கேட் ஆர் நாட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல்ஸ் வந்து பண்ண போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லேர்ன் ஹவு டேட்டா இஸ் ஜெனரேட் பை மாடலிங் த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். மாடல் வந்து என்ன பண்ண போகுதுன்னா எப்படி வந்து டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி லேர்ன் வந்து பண்ணிக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அந்த டேட்டா செட்டில் கேட், டாக், பாண்டா அந்த மாதிரி இமேஜஸ் வந்து இருந்ததுன்னா அதில் இருக்க ஒவ்வொரு சாம்பிள்ஸ் வச்சு என்ன பண்ணிக்க போகுதுன்னா லேர்ன் வந்து பண்ணி நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ். தே கேன் ஆல்சோ கம்பேர் ப்ராபபிலிட்டி ஆஃப்
ஒய் கிவன் எக்ஸ் பட் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஜென்ரேட்டிங் நியூ டேட்டா as well. ஸோ இதனால் என்ன பண்ண முடியும்னா நியூ டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இன்புட் டேட்டா வச்சு. இதை டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு இன் டாஸ்க் வேர் synthesizing or creating new samples is important. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஏ நியூ இமேஜ் ஆஃப் ஏ கேட் ஃப்ரம் நாய்ஸி. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாய்ஸ் டேட்டா கொடுத்து ஒரிஜினல் சாம்பிள்ஸ்க்கு அது என்ன பண்ண போகிறோன்னா நியூ டேட்டா வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ் ஆர் லேர்ன்டு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் வந்து இருப்பாங்க. ஹியூமனில் மேல் வந்து ஃபீமேல் வந்து இருப்பாங்க. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்ரிபியூட் வந்துருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் வந்துருக்கும். இந்த ஆட்ரிபியூட்ஸ் வச்சு தான் என்ன பண்ண போகுதுன்னா மாடல் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து லேர்ன் வந்து பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் மாடல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கேன் நெட்வொர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேனோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கில் இருக்க ஒரு அல்கோரிதம். இந்த அல்கோரிதம் எதை பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற நியூரல் நெட்வொர்க் அண்ட் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்கோரிதம் பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க். இப்போ ஜென்ரேட்டிவ்ன்ற டேர்ம் வந்து எதை ரெஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சர் வந்து நீயோ ஒரு டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ். அது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம். ஸோ இது வேணால் இருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்சரியல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து ரியல் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் இமேஜ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இமேஜ் ஆர் சிந்தட்டிக் இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ மாடல் மூலமாக எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கேன் மாடல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வந்து பண்ணியிருக்கிறது. பார்க்கறதுக்கு உண்மையிலே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ரியல் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்ன்றது எதை ரெஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர் வந்து மீன் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கிடெக்சர் இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க், கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், எல்எஸ்டிஎம், ஜிஆர்டிஓ, போட், டிரான்ஸ்ஃபார்மர், எஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி நிறையான ஆர்கிடெக்சர் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் வந்து மீன் வந்து பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சர் நேம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க். இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்கை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 நெட்வொர்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர். இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரியல் வேர்ல்டு இமேஜஸ்லாம் நம்ம வந்து ஃபீட் வந்து பண்ண போகிறோம். இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஸஸாக இருக்கலாம், அனிமல் இமேஜஸாக இருக்கலாம், வெஹிக்கல் இமேஜஸாக இருக்கலாம், அனிமே இமேஜஸாக இருக்கலாம். ஸோ எனி கைண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து நம்ம வந்து இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்கு நம்ம வந்து ஃபீட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர். இந்த ஜென்ரேட்டர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேண்டமாக இப்போ ட்ரைன் பண்ணக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு இமேஜஸ்லேருந்து சில இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ஆட் பண்ண போகுது. இந்த நாய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள் வந்து சொல்லுவாங்க. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து கொடுக்க போகிறோம். இதோட டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேட்டாவாக இருக்கலாம், லைக் 100 டேட்டா இருக்கலாம், 150 இருக்கலாம், 200 இருக்கலாம். ஸோ எனி கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணியிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் டைமென்ஷன் வந்து டேட்டா தான். லைக் நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்களா ஃப்ளாட் அண்ட் பண்ணக்குள்ள நமக்கு ஒன் டைமென்ஷன் வந்து டேட்டா கொடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கை நம்ம ஃபீட் பண்ணி இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ் எடுத்து அதில் நாய்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீவோ வந்து ஒரு சாம்பிளை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஜென்ரேட்டர் வந்து ஒரு இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்க பார்த்தீங்களா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் வந்து ரியல் இமேஜா இல்லைனா ஃபேக் இமேஜஸா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் வந்து கண்டுபிடிக்க போகுது. இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒர்க் வந்து ஆகும். இப்போ இந்த ட்ரைன் பண்ணக்குள்ள இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்கில் என்ன நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நெட்வொர்க்குமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பில்ட் வந்து பண்ணிடுவோம். என்ன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர்ன்ற கிளாஸில் அந்த டிஸ்கிரிமினேட்டர் அந்த கிளாஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைன் பண்ணுறப்ப நம்மளோட டேட்டா செட் இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கை கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸை டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க்கை கொடுக்க போகிறோம். ஒன்ஸ் இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸை இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணி தரோம்னா இந்த லேட்டன்ட் டேட்டபிள் வச்சு நியூ டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அதான் எப்படி சொல்கிறாங்கன்னா Z(Z). நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு இமேஜஸை இந்த டிஸ்கிரிமினேட்டர் வந்து கொடுக்க போகிறோம். டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணித்தரணும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நமக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணி கொடுக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க்கு
இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு ஃபேக் இமேஜஸ் சொல்லிட்டு கொடுத்துருச்சுன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாகும் இந்த டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க்கு. சப்போஸ் இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்கு. சப்போஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கல இந்த ரியல் டைம் இமேஜஸை ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து அதிகமாக வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அது நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம் ரியல் ஆர் ஃபேக். இப்போ இந்த ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் வந்து கொடுக்குது ரேண்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் இமேஜஸை டிஸ்கிரிமினேட்டர் கொடுக்குறதுனா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸ். மாடல் என்ன சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருச்சுன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ண வைக்கணும். இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கிரிமினேட் வந்து ஃபுல் பண்ண வைக்கணும். அதாவது ஏமாற்றணும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸ் வந்து கிடையாது, நான் வந்து ஒரிஜினல் இமேஜஸ் தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்கை பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து பண்ணணும். சப்போஸ் இந்த ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு, அதை வந்து ரியல் சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து கரெக்டாக பண்ணிடுச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேட் நெட்வொர்க்கு லாஸ் வந்து அதிகமாகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு திருடம் போலீஸ் வந்து கேம் மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரியல் வேர்ல்டு இமேஜஸை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு அது என்ன ஃபைன் பண்ணி கொடுக்கணும்னா ரியல்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அதுக்கு வந்து லாஸ் வந்து கம்மியாகும். சப்போஸ் இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸை அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுக்குதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாகும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட் பண்ணி இமேஜஸ் கொடுக்குதுன்னா அதுக்கு வந்து இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அது ஃபேக்குன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் வந்து ஃபேக்குன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு லாஸ் வந்து டிஸ்கிரீஸ் வந்து ஆகும். சப்போஸ் இப்போ இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாகும். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து அதிகமாகும். இதோட கோல் என்னதுன்னா ரியல் இமேஜஸ் கொடுத்தா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி தரணும், ரியல் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி தரணும். அதே சமயத்தில் இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் பார்த்தீங்களா இது ஒரு சாம்பிள் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணின்னு கொடுக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சர் நெட்வொர்க்கோட ஒட்டுமொத்த ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ வந்து இதோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரேட்டர் மாடல் ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் நெட்வொர்க் இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஜின்னு வந்து சொல்கிறாங்க. லேர்ன்ஸ் டு கேப்சர் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மீன் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு இமேஜஸ் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹியூமன் ஃபேஸஸ் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோன்னா ஹியூமனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் சில வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாக் இருக்கும், அதுக்கப்புறம் சைட் போன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து ஷேப்பில் இருக்கும், ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு அவங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வந்து இருக்கும். அவங்களுடைய ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வேறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பு டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சர் நெட்வொர்க் வந்து ஜி வந்து லேர்ன் வந்து பண்ண போகுது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் மாடல் ஜி. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிஸ்கிரிமினேட்டர் மாடல் டி என்ன பண்ண போகுதுன்னா எஸ்டிமேட்ஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ சாம்பிள் கேம் ஃப்ரம் இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு இமேஜஸ் வந்து மீன் பண்ணுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடல் வந்து ட்ரைனிங் நடக்கக்குள்ள ரேண்டமாக ஒரு ரியல் வேர்ல்டு இமேஜஸை இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் என்ன பண்ண போகுதுன்னா இப்போ ஒரு இமேஜஸ் கொடுத்தோன்னா அதோட ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து கண்டுபிடிக்கும். அந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா லைக் 0 to 1. இதில் நம்ம என்ன மாதிரியான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுடைய ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் 0 to 1. இந்த சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 or 1, மேல் ஆர் ஃபீமேல். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன மாதிரியான லாஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம்னா பைனரி கிராஸ் அண்டர்ஃபை லாஸ் ஃபங்க்ஷன். இந்த பைனரி கிராஸ் அண்டர்ஃபை லாஸ் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஆர் ஃபேக் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0s or 1s இருக்குன்னா நீங்கள் என்ன மாதிரியான லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த பைனரி கிராஸ் அண்டர்ஃபை லாஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுடைய நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நெட்வொர்க் வந்து ட்ரைன் ஆகக்குள்ள ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு இமேஜஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் கொடுத்து ஜஸ்ட் அந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து கெட் பண்ண போகிறோம். இந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 0.8க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ரியல் இமேஜ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் வந்து ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸை இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சுன்னா, இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கண்டுபிடிச்சிருச்சு. ரியல் வேர்ல்டு இமேஜஸை ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்தோம்னா அது என்ன கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கணும்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும். சப்போஸ் ஃபேக்குன்னு வந்து கரெக்டாக கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து லாஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். சப்போஸ் இந்த ஜென்ரேட்டர் ஒரு சாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சுன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு லாஸ் வந்து நமக்கு என்னென்னா டிக்ரீஸ் வந்து ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மின்மேக்ஸ் கேம் பிட்வீன் டூ நெட்வொர்க்ஸ். யார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த நெட்வொர்க்கோடைய வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரேட்டர் நெட்வொர்க் ஜி டேக்ஸ் ரேண்டம் நாய்ஸ். இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 100 டைமென்ஷனில் இருக்கிற ஒரு ரேண்டம் டேட்டாவாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு இது என்ன பண்ணுன்னா நாய்ஸ் வந்து ஆட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா நியூ வந்து ஒரு சாம்பிள் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் டேட்டா அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ZFZ அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் receives either real image X or generated image ZFZ. இது என்ன பண்ண போகுதுன்னா இந்த ரெண்டு கிடைக்கிற டேட்டாவை ரிசீவ் பண்ணி அதை என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் அந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து கண்டுபிடிக்க போகுது. இதர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஆர் ஃபேக்கு. அவுட்புட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎஃப்எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர்லேருந்து ஒரு சாம்பிள் வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா DZFZ இருக்குது பார்த்தீங்கன்னா இது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கோஸ் இன்ட்டு லாஸ் ஃபங்க்ஷன் போயிட்டு நமக்கு என்ன போகுதுன்னா மாடலோடைய லாஸ் வந்து நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகுது. ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரி நெட்வொர்க்குடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கை பற்றி குயிக் ரீகால் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரி நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 2 நெட்வொர்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர். இந்த ஜென்ரேட்டர் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேட்ரிக்ஸ் டேட்டா 1 டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் டேட்டா கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள். இந்த நாய்ஸி டேட்டாவை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் கொடுத்துருக்க இமேஜஸ் வந்து ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ண போது ரியல் ஆர் ஃபேக் அப்படின்றத கண்டுபிடிக்க போதும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் DFX. ஸோ இதில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லைக் இந்த Z என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டேட்டா X, P of Z, G of Z, DFX. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டேட்டா X இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரியல் டேட்டாலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேண்டமாக ஒரு இமேஜஸை இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து ஜஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டேட்டா X. இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு டேட்டா எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா P of Z டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜென்ரேட்டர் என்ன பண்ண போதுன்னா இந்த லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள் வச்சு ஒரு ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த P of Z வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃப்ரம் P of Z ப்ராபபிலிட்டி ஆஃப் Z. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காசியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1 டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜென்ரேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சாம்பிள் இமேஜஸ் கொடுத்து ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ZFZ, டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் DFX. வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு இதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜென்ரேட்டிவ் அட்வர்சரி நெட்வொர்க்கை பற்றி. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து போய்க்கிறேன். இங்கே வந்து டைப் பண்ணுறேன் GAN இன் டீப் லேர்னிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆர்கிடெக்சர் இருக்குது. பட் நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜஸ் இருக்குது. இது வந்து ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸை டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து ஜஸ்ட்டு ரியலாக ஃபேக் அப்படின்றத இந்த டிஸ்கிரிமினேட்டர் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆர்கிடெக்சரும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் செட்டில் சில இமேஜஸ் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஸஸ்லாம் வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ரேண்டம் வேரியபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் டேட்டா. இந்த நாய்ஸ் டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜென்ரேட்டிவ் நெட்வொர்க் இன்புட்டாக கொடுத்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் செட்டில் இருக்க இமேஜஸ்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோம்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல் வேர்ல்டு இமேஜஸை கொடுத்து கிளாசிஃபிகேஷன் பண்ணும். இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸை கொடுத்து ஜஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் அண்டு ஃபேக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கிடெக்சர் இருக்குது. பட் ஆனால் எல்லா ஆர்கிடெக்சருமே கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே வந்து இருக்கவே மாட்டாங்க, இந்த பாய் அண்ட் கேளு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள ப்ராப்பர்ட்டியை லேர்ன் பண்ணி ரேண்டமாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் எடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஆர்கிடெக்சர்லாம் நிறையா இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளாக்ஸ்லாம் இருக்கும். இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க்கோட ஒரே அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அது என்ன மாதிரியான டேட்டாவாக இருக்கலாம், இமேஜஸாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க்கோட அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீக்ஸை போய் ஓப்பன் பண்ணி இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த லேண்ட் குட் ஃபெலோ. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CNN ஆர்கிடெக்சர் தான். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா லாஸ் ஃபங்க்ஷன் லாக் டி ஜி இசட் ஆஃப் ஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் டைஸ் டு மினிமைஸ் த லாஸ் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜி, அதுக்கப்புறம் ஜி ஆஃப் இசட்ஐ, அதுக்கப்புறம் டி ஜி ஆஃப் இசட்ஐ. இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா அதோட ஃபார்முலா தான் இது எல்லாமே. ஸோ டிஸ்கிரிமினேட்டர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைனரி கிராஸ் சென்டர்ஃபை லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா இதுதான் இந்த மின் மேக்ஸ் லாஸ். ஸோ லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆர்கிடெக்சர், கேனோட ஆர்கிடெக்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங், ப்ராக்ரஷன், டிஸ்கிரிமினேட்டர், அடாப்டேஷன், ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர், இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா அது வந்து வெண்ணிலா வந்து கேன் வந்து சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்கோடர் டிகோடர். அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலேயர் பேசப்போ நியூரல் நெட்வொர்க்கை பற்றி பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெனிலா கேனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் கேனு. ஸோ கண்டிஷன் கேனை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் கன்வல்யூஷன் கேன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீப் கன்வல்யூஷன் கேன் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா CNN பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கேன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாப்லேசியன் பிரமிட் கேனு. ஸோ அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இமேஜஸோட குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த எஸ்ஆர் கேனு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெசல்யூஷன் கேனு. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை வந்து ஜஸ்ட் வந்து லேர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசரி நெட்வொர்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை ட்ரைன் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் இமேஜஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதோட ஃபைல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைன் இமேஜ் ஜென்ரேஷன் யூஸிங் கேன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஐபிஎன்போ ஃபைல். ஸோ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் கொலாப் நோட்புக்கில் அப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் வந்து போய்க்கிறேன். ஸோ இங்கே டைப் பண்ணுறேன் கூகுள் கொலாப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கொலாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்லோட் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎன்போ ஃபைலில் இங்கே வந்து ட்ராக் அண்டு ட்ராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் வந்து ஆகிட்டு இருக்குது.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் பண்ணுறோம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கொலாப் நோட்புக்கோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு சொல்லிட்டு இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம அங்கே எல்லா ஃபைல்ஸ் டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் வந்து பண்ணுறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரேம் மெமரியில் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி மெமரி தான். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் வந்து டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதோடைய ஃபைல்ஸ் டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் கொலாப் நோட் புக்லேருந்து போய்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த ரேம்ன்றது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி மெமரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் ட்ரைவ் வந்து மவுண்ட் பண்ணி நம்ம ட்ரைனாக நம்ம மாடலை என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் ட்ரைவ்க்குள்ளே வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ட்ரைனாக மாடலை அக்சஸ் பண்ணி மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் google.colab இம்போர்ட் ட்ரைவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா drive.mount கொடுத்தோம்னா நமக்கு என்ன அக்கௌண்ட் வேணும், நமக்கு எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வேணுமோ அந்த ட்ரைவ் வந்து நமக்கு என்னென்னா மவுண்ட் வந்து ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கொலாப் நோட்புக்கோடைய இன்ஃபர்மேஷன். இந்த கூகுள் கொலாப் நோட்புக் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிஇ பைத்தான் பேஸ்டு ஐடிஇ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பைத்தான் கோடு தான் வந்து டெவலப் வந்து பண்ண முடியும். ரிமைனிங் லாங்குவேஜோட கோடெலாம் வந்து நம்ம என்னென்னா இதில் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் டெவலப் பண்ணாங்கன்னா கூகுள் வந்து டெவலப் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் பேஸ்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கொலாப் நோட்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிபி வந்து ஃப்ரீயாக தராங்க. ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜிபி வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மாடல் வந்து நம்ம ட்ரைன் வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவோட சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட் வந்து ரீட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுடைய மாடல் வந்து நீங்கள் ட்ரைன் பண்ண போகிறீங்கன்னா இந்த கூகுள் கொலாப் ஜிபியை வச்சு நீங்கள் என்னென்ன ட்ரைன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சிபியில் வந்து உங்கள் மாடல் வந்து ட்ரைன் பண்ணுறீங்கன்னா சப்போஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். ஸோ சிபி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்து ஜிபியில் வந்து ட்ரைன் பண்ணுறீங்க, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டில் ட்ரைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுடைய மாடல் வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணிடணும். ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் வந்து ஆகும். ஸோ அதான் அதோடைய இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் வந்து செல் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டை எங்கேருந்து கலெக்ஷன் வந்து பண்ண போகிறோம்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் காகல். ஸோ இந்த வெப்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். நம்ம என்ன டேட்டா செட்டை யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த சிலாப் டேட்டா செட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலப்ரேட் டேட்டா செட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh வந்து இமேஜஸ் வந்து இருக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டேட்டா செட்டை டவுன்லோட் எப்படி பண்ண போகிறோம்னா ரேண்டமாக போய்ட்டு வந்து டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து ஏபிஐ கீ வச்சு டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த காகல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட ஏபிஐ கீ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டோடைய நேமை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து போய்க்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் போட்டுடுறேன். இதை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணனா இந்த டேட்டா செட்டோடைய ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனே கிடச்சிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா செட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலாப் ஃபேஸஸ் ஆட்ரிபியூட்ஸ் சிலாப் ஏ டேட்டா செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரிட்டி டேட்டா செட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டோடைய இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா 2,02,000 வந்து டேட்டா வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் செலிபிரிட்டி இந்த உலகத்தில் செலிபிரிட்டிலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இமேஜஸ் தான் ஃபுல்லாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. பட் நேம்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபைஸ் ஆர் நாட் கிவன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40 பைனரி ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. அண்டர்ஷன் பெர் இமேஜ். அதுக்கப்புறம் 5 லேண்ட்மார்க்ஸ் லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்னாலஜ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா செட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணணும்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் வேணும்னா ஜஸ்ட் இங்கேருந்து கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டு இதோட ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோல்டரு, இது வந்து பார்த்தீங்கன்னா சப் ஃபோல்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ ஜிபின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.45 ஜிபி. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோடு வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு டவுன்லோட் பண்ண போகிறோன்னா இந்த காகலோட ஏபிஐ கீ. ஸோ நீங்கள் ஏபிஐ கீ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா ஒன்ஸ் இந்த இதை வந்து சைன்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா
கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏபிஐ சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ டோக்கன் சொல்லிட்டு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடு வந்து ஆகிடும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா செட்டை வந்து டவுன்லோடு வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டோட இன்ஃபர்மேஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா google.colab இம்போர்ட் ஃபைல்ஸ் டாட் அப்லோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காகுல்.json ஒரு ஃபைல் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஜஸ்ட் கூகுள் கொலாப் நோட்புக்கில் அப்லோட் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இருக்கா அப்படின்றத செக் வந்து பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபுண்டோட கமாண்டு எல்எஸ் கமாண்டு. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இருக்குது ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும் இந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா காகுலை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறோம். எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து பண்ணுறோம். எந்த கமெண்ட் வச்சுன்னா mkdir கமெண்ட் வச்சு என்ன நேமில் வந்து கிரியேட் பண்ணுறோன்னா .kaggle அப்படின்ற நேமில் வந்து கிரியேட் வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா காப்பி சிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு கமெண்ட் காப்பி இந்த kaggle.json என்ன பண்ண போகிறோன்னா இந்த கிரியேட் பண்ண ஃபோல்டரில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன பப்ளிக் ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் நோட்புக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக pwd. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபோல்டருக்கும் இந்த kaggle.jsonக்கும் பர்மிஷன் வந்து கொடுக்கணும். chmodனா ஜஸ்ட் அந்த பர்மிஷன். இதோட பர்மிஷனுடைய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 600. இதை கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த kaggle.jsonன்ற ஃபைலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம் கூகுள் டிரைவ்க்குள்ளே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் டிரைவ் வந்து மவுண்ட் வந்து பண்ணியிருப்போம். கண்டென்ட் ஜி டிரைவ் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மை டிரைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் நேம். ஸோ இந்த ஃபோல்டர் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கூகுள் டிரைவ்க்குள்ளே இந்த கிரியேட் வந்து பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த ஃபோல்டரோட பாத்து நமக்கு வந்து இல்லைன்னா இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த இதை வச்சுன்னா இந்த os.mkdir வச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டோடைய நேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா காகுலோட கமெண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கமெண்டு தான் டேட்டா செட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். என்ன ஃபைல் ஃபார்மேட்லனா ஜிப் ஃபைல் ஃபார்மேட்டில் சிலம் டேட்டா செட்டு ஜிப்பு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜிப் ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் டிரைவ்ல வந்து மூவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து பண்ணியிருப்போம் இமேஜ் ஜென்ரேஷன் யூசிங் கேன் சொல்லிட்டு ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா செட் வந்து மூவ் வந்து பண்ண போகிறோம். எம்இன்றது வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு கமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் வந்து மூவ் பண்ண போகிறோம் எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டிரைவ்க்குள்ளே வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிப் வந்து பண்ணுறோம். அன்சிப் பண்ணுறதுக்கு இதான் கமெண்டு அன்சிப்பு. இது வந்து ஜிப் ஃபைலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா -t டாட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வந்து ஆகிடும். அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரினா நமக்கு என்னென்ன எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆகிடும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டா செட் இருக்குது பார்த்தீங்களா ஜிப் ஃபைலு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரோட பாத்து மட்டும் நீங்கள் கொடுக்கணும். பாத்துன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த ஃபோல்டரில் இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டார்ச் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சம்மரியை ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரைனிங் நடக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டா வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறதுக்காக இந்த டார்ச் இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோல்டர் நேமை என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து ரீநேம் வந்து பண்ணிக்கிறோம். எது வச்சுன்னா os.rename. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டரோட நேமு. அதை நம்ம எப்படி மாற்றிக்கிறோன்னா டேட்டாஸை சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ப்ளாட்லிப் இந்த மேட்ப்ளாட்லிப் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ஒரு ஃப்ரேம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐமெடில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸோ இமேஜஸோ வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இதை வச்சு நம்ம லாகு சீலு ஃப்ளோரு ஸோ இந்த மாதிரியான டாஸ்க்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சில் இருக்க ஒரு ப்ரீ ப்ராசஸிங் லைப்ரரி. இந்த லைப்ரரி என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட்டு நம்ம இன்புட் டேட்டா இருக்குன்னா அது வந்து இமேஜஸ் அந்த ரீசைஸ் வந்து பண்ண போகுது, டென்சாருக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகுது, நார்மலைசேஷன் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்
இமேஜஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும், ப்ராசஸிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டேட்டா செட்ட வந்து லோட் வந்து பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இந்த டேட்டா லோடர் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன யூஸ் பண்ணி, நம்ம வந்து டேட்டா வந்து லோட் வந்து பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா செட்ஸ். இந்த டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா செட்லாம் இருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் வந்து பண்ணுறதுக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டேட்டா செட்னா, எம்என்எஸ்டி டேட்டா செட்டு, சைஃபர்10, இமேஜ்நெட் டேட்டா செட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டேட்டா செட்டு. அந்த பெரிய டேட்டா செட்ட டவுன்லோட் பண்ணுறதுக்காக இந்த டேட்டா செட்டுன்ற ஒரு லைப்ரரி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, நியூரல் நெட்வொர்க் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ, இத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, லேயர்ஸை ஒன் பை ஒன்னா பில்ட் வந்து பண்ண போறோம். இதில என்னென்ன லேயர்ஸ்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லீனியர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபுல்லி கனெக்டட் லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூரானா வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்வல்யூஷன் 2D இது வந்து பார்த்தீங்கன்னா, லேயர் நேம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த CNN அல்காரிதம்லே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா சில நியூரான்ஸ் ஆர் நோட் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் வந்து பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஃபிட்டிங் வந்து பிரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட் இந்த ரிலோ ஆக்டிவேஷன் ஃபங்ஷன், சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் லாஸ் ஃபங்ஷன். ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, torch.nn நியூரல் நெட்வொர்க் ஃபங்ஷனல் எஃப். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச் இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீப் லேர்னிங்கு இருக்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டீப் லேர்னிங்கில இருக்க எல்லா அல்காரிதமே இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணி, அதை ட்ரெயின் பண்ணி மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டாஸ் இதுக்கப்புறம் குளோப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்க ஒரு இமேஜஸ், ஃபைல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டம். ஸோ, இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ரேண்டமா ஒரு டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, காஸியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு ஃபங்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு சில ரேண்டம் டேட்டாவை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் OS வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் பைத்தன் லைப்ரரி. அதுக்கப்புறம் NumPy, அதுக்கப்புறம் டேட்டா செட்டு, அதுக்கப்புறம் டைமு, அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன். நம்ம என்ன ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஆடம் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் இருக்கு. STD இருக்கு, அடா டெல்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, RMS ப்ரெப், மொமெண்டம். ஸோ, இந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைசேஷன் மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடல் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த டார்ச் விஷன். டார்ச் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப் லைப்ரரி ஆஃப் டார்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச் இன்ஃபோ சம்மரி. நம்ம என்ன பண்ண போறோம்னா, சம்மரியை நம்ம வந்து ரைட் வந்து பண்ண போறோம். இப்போ ட்ரைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் கிடைக்கும், அக்யூரசி கிடைக்கும். ஸோ, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து சம்மரியா ரைட் வந்து பண்ண போறோம். ஸோ, அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார்ச் இன்ஃபோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரேண்டமா ஒரு 25 இமேஜஸை நம்மளுடைய டேட்டா செட்ல இருந்து விஷுவலைசேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டரோட நேம் பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் டேட்டா செட் இமேஜ் அலைன் சில. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் நேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ஸு லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ். நீங்கள் வந்து ஃபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து அக்சஸ் வந்து பண்ணி கொடுக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, TXT, அதுக்கப்புறம் டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, JSON ஃபைல்ஸ். ஸோ, இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அக்சஸ் பண்ணி தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா, JPG, PNG. ஸோ, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து அக்சஸ் வந்து பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு பைத்தனில் இருக்க லிஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு பைத்தன் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். ஸோ, இதுக்கு நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம்னா, இமேஜ் பேட்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் பேட்ஸ் எல்லாமே ஸ்டோராக இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னா இங்கே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இதோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டம் சாம்பிள் ஆஃப் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஃபார் டைம் டேட்டா செட். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இமேஜ் எவ்வளோ இமேஜஸை நம்ம விஷுவலைசேஷன் வந்து பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 இமேஜஸ், 5 rows அண்ட் 5 columns. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணதுக்கப்புறம் இதோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே ரிசீவ் வந்து பண்ணுறோம். இமேஜ் பேட்ஸு, அப்புறம் டைட்டிலு, காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அந்த ஆர்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25. சப்போஸ் இங்கே நம்ம நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து கொடுக்கலன்னா இங்கேருந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டேட்டா செட்டில் இருக்க இமேஜஸோட பாத் எல்லாமே ஷஃபிள் வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மினிமம் இமேஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, லென் ஆஃப் இமேஜஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இமேஜஸ். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, சப்போஸ் இதில் வந்து 10ன்னு இருந்ததுன்னா, 10 நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது நிறைய இருந்ததுன்னா 25 இமேஜஸ் வந்து டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் வந்து கெட் பண்ணுறோம். அப்போ ரோஸ் வந்து கெட் பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் இமேஜ் ப்ளஸ் காலம். காலம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது 5. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 - 1 கால்ஸு. இது வந்து ஃப்ளோர் டிவிஷன். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ரோ வந்து வேணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிகரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 12x12. 12 வந்து பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட்டு. சப்டைட்டிலு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இமேஜஸோட பார்ட்ஸை ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் வந்து பண்ணுறோம் வித் எனுமரேட் ஆப்ஜெக்ட். எனுமரேட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ, நீங்கள் எத்தனாவது இமேஜஸ் வந்து ப்ராசஸிங் பண்ணுறீங்க, லைக் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி சொல்லிட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்ளாட்டு. இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த
அருகில் வரணும், காலமில் வரணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பில்லோ லைப்ரரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே பண்ணுறோம். ரீட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிபி ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பிக்சல் டேட்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பர்ட்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ்க்கு ஒரு டைட்டில் வந்து செட் பண்ணுறோம். ஸோ அது என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் அலைன் சிலாப்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸோட வித் அண்ட் ஹைட் வந்து டிஸ்ப்ளே வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக பிஎல்டி டாட் ஆக்சிஸ் ஆஃப்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்னென்னா இந்த இடத்துல அதோட வித் ஹைட் வேல்யூ வந்து ஜஸ்ட் அந்த பிரிண்ட் வந்து ஆகாது. ஸோ அதான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல்டி டாட் டைட்டு லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பிஎல்டி டாட் ஷோ கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 25 இமேஜஸை விஷுவலைசேஷன் பண்ணுறோம் 5 rows அண்ட் 5 columns. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதில் வந்து சாம்பிள் லேட்டன் வெக்டர். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேனோட ஆர்கிடெக்சரில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் லேட்டன் வெக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ரேண்டமாக ஒரு டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போது நம்ம தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்ச் சைஸ்னால் எத்தனை பேட்ச் சைஸ் வேணும், டைமென்ஷன் நீங்கள் எவ்வளோன்னு கொடுத்துக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100, 50, 150, 200 ஸோ நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். இந்த டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக அந்த நாய்ஸ் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும்னா பேட்ச் சைஸ் எத்தனை வந்து பேட்ச் சைஸு, அதுக்கப்புறம் டைமென்ஷன் 100 லைக் வந்து பார்த்தீங்கன்னா 50 200 ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து ஜிபிக்கு வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ டார்ச்சர் ரேண்டம். ஸோ ரேண்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரேண்டம் டேட்டாவை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் லேட்டர் வெக்டார்ஸ்ன்ற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் இமேஜ்ன்ற ஃபங்க்ஷன். இந்த சேவ் இமேஜ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற இமேஜஸ் அதாவது பிக்சல் டேட்டா கொடுத்தோம்னா அது என்ன பண்ணி கொடுக்கணும்னா சேவ் வந்து பண்ணி கொடுத்துரும் வித் கிவன் ஃபைல் நேம். இந்த இடத்துல நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் டேட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா இந்த இமேஜஸோட டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் டேட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா 3 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஹைட்டு வித் சேனல் கிரேஸ்கல் இமேஜஸாக இருந்தால் சேனல் வந்து 1, இதே கலர் இமேஜஸாக இருந்தால் சேனல் வந்து 3. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா இந்த இஃப் கண்டிஷனில் சேனலோடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 அதாவது ஹைட்டு வித் சேனல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். சப்போஸ் இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த பிக்சலோடைய இது இருக்குது பார்த்தீங்கன்னா சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 0 இண்டெக்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இமேஜ் டேட்டா ஷேப் வந்து 0 வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். சப்போஸ் இருந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இந்த 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா 1 வித் ஹைட்டு. ஸோ அதை என்ன பண்ணிடுறோன்னா ஜஸ்ட் வந்து ஸ்கொஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்ரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் சிங்கிள் சேனல் டைமென்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே கலர் இமேஜஸாக இருந்ததுன்னா அதோடைய சேனலோடைய டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 3 அது வந்து பார்த்தீங்கன்னா ஈதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபியாக இருக்கலாம் ஒரு பிஜிஆராக வந்து இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து எந்த பொசிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் என்ன பண்ணிடுறோன்னா லாஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணிடுறோம். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஹைட்டு வித் சேனல் சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டேட்டான்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்சர் ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அரே ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி சேவ் கொடுத்தோன்னா இந்த பர்டிகுலர் வந்து ஃபைல் நேமில் வந்து நமக்கு வந்து சேவ் வந்து ஆகிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் அண்ட் சேவ் இமேஜ்ன்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா img1 டேட்டா, img2 டேட்டா, ஃபைல் நேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இமேஜஸ் வந்து ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலாக இருந்ததுன்னா இப்போ கிரேஸ்கல் இருந்தால் ஜஸ்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுறோம். கலர் இமேஜஸாக இருந்தால் அதோடைய சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இந்த லாஸ்ட் பொசிஷன் வந்து மூவ் பண்ணிடுறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இமேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறோம், செகண்ட் இமேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்சர் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து அரே ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்சரில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா பில்லோ லைப்ரரி வச்சு அரேவாக கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா டோட்டல் வித்தை வந்து கண்டுபிடிக்கிறோம். வித்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட்டை எடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வித் ரீசைஸ் வந்து பண்ணி ஆர்ஜிபி இமேஜஸ் ஃபார்மேட்டில் ஜஸ்ட் வந்து சேவ் வந்து பண்ணிடுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பைனட் இம்ஜி பேஸ்ட் வந்து பண்ணிடுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேவ் வந்து ஆகிடும்.
நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஷூர் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட். நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ட்ரெயின் பண்ணக்குள்ள சில இமேஜஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்து ஸ்டோர் வந்து பண்ண போறோம். அந்த ஃபோல்டரோட பாத் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த ஃபங்க்ஷன் மூலமா ஜஸ்ட் வந்து செக் வந்து பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம்னா, ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பாத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, OA*path டைரக்டரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த டைரக்டரிய வந்து பாத் வந்து கெட் பண்ணிக்கிறோம். கெட் பண்ணதுக்கப்புறம் இது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து டேட்டா இருந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஃப் நாட் OA*path எக்ஸிஸ்ட். சப்போஸ் இந்த ஃபோல்டருடைய பாத் வந்து இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நியூவாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தில். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்ட் ஓகே ட்ரூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்ட் ஓகே கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகுது. ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரியோட பாத் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். OS, பில்லோ, டார்ச்சு, அதுக்கப்புறம் டேட்டா லோடர், டேட்டா செட்டு, அதுக்கப்புறம் சப்செட்டு, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ப்ராசஸிங்கோட லைப்ரரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸோட டைரக்டரியோட பாத் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டோட டைரக்டரியோட பாத்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக ரிசீவ் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்க ஒரு இமேஜஸ் வந்து நம்ம வந்து ஃபார் லூப் வச்சு அக்சஸ் வந்து பண்ணுறோம். அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸோட பாத் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா லோயராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வந்து எண்ட்ஸ் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஜியாக முடியுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்க்குள்ள வந்து ஸ்டோர் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லா இமேஜஸ் பார்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபைல்ஸ்ன்ற வேரியபிள்குள்ளே வந்து ஸ்டோர் வந்து ஆகிடும். ஒன்ஸ் இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இமேஜ் ஃபைல்ஸ்ன்ற வேரியபிள்குள்ளே வந்து நமக்கு ஸ்டோர் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங்கோட லைப்ரரியை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, செல்ஃபோட ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற வேரியபிள்குள்ளே அந்த ஸ்டோர் வந்து பண்ணிக்கிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வேரியபிளை அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் வச்சு தான் நம்ம வந்து அக்சஸ் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த இமேஜ் ஃபைல்ஸ்குள்ளே இருக்க எவ்வளோ இமேஜஸ் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லாக் இமேஜஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜஸை ரீட் பண்ணி பிக்சலாக ஸ்டோர் பண்ணி அதை ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இமேஜஸ் வந்து அக்சஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு IDX நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0 பொசிஷனில் இருக்க இமேஜஸை அக்சஸ் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இமேஜஸோட டைரக்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரியோட இமேஜஸை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் இமேஜ் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீட் பண்ணி வச்சுட்டோம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் RGBயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன், ப்ளூ இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஃப் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ப்ரீ ப்ராசஸிங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இமேஜஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் விஷன் லோட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டா செட்டோட நேமை கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிலாப் டேட்டா செட்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ண போகிறோம்னா, இமேஜஸ் வந்து ரீசைஸ் வந்து பண்ண போகிறோம், டென்சார்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிக்சல் டேட்டாமே எல்லாமே நார்மலைசேஷன் வந்து பண்ண போகிறோம். எந்த நார்மலைசேஷன் பண்ண போகிறோம்னா, மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய பிக்சலில் 0 to 1க்குள்ளே வந்து கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸு. இந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த சப்செட்ன்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, 1 லாக் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்லேருந்து நமக்கு என்னென்னா எடுத்து கொடுத்துரும். இதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரெயின் வந்து பண்ண போகிறோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 இமேஜஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். இந்த சப்செட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கெட் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக கொடுத்துட்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லோடுன்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, டேட்டா செட்டை வந்து லோடு வந்து பண்ண போகுது. இதில் நம்ம என்ன கொடுக்கணும்னா, இந்த ட்ரெயின் செட்டை டேட்டா வந்து கொடுக்கணும். அப்புறம் எவ்வளோ பேட்சஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இமேஜஸாக வந்து ட்ரெயின் பண்ண போகிறதில்ல. ஒரு செட் ஆஃப் பேட்ச் இமேஜஸ் தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டை வந்து ஷஃபுல் வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மெமரி 2, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட் டேட்டா. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா,
இந்த ஃபங்க்ஷனுடைய அவுட்புட்டை ரிட்டர்ன் வந்து பண்ணுறோம் ட்ரெயின் லோடர், டெஸ்ட் லோடர் அண்டு கிளாஸஸ் லிஸ்ட். அந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட் லோடர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் வந்து மேலே இருக்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோன்னா டேட்டாஸோட நேமு, அதுக்கப்புறம் இமேஜஸோட சைஸு, எந்த இமேஜஸ் வித் அண்ட் ஹைட்டுக்கு ரீசைஸ் வந்து பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பேட்ச் சைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஜே அலைன் செல்லாம் டேட்டா செட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டரோட நேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இமேஜ் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0ன்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் நேம் லோயராக கன்வெர்ட் பண்ணி நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபாக இருந்தால் அதோடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 3. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ்கேல் இமேஜஸ் இல்லை, கலர் இமேஜ். ஸோ சேனல் வந்து 3. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஜஸ்ட் வந்து ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிவிடும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட் லோடர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். இதில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோன்னா இந்த டேட்டா செட்டோட நேம் என்ன, அதுக்கப்புறம் இமேஜஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 128 128, அதுக்கப்புறம் பேட்ச் சைஸ் ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 32 இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஃபோல்டருடைய நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கெட் லோடர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அவுட்புட்டை வந்து ஸ்டோர் பண்ணி இதில் வச்சுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டா செட்டை வந்து விஷுவலைசேஷன் வந்து பண்ண போகிறோம். ஆஃப்டர் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்லாபிளோட விஷுவலைசேஷன் லைப்ரரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சோட யூட்டில்ஸோட வி யூட்டில்ஸ், அதாவது வெர்டிக்கல் யூட்டில்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் லோடரில் ஆல்ரெடி ப்ரீ ப்ராசஸிங் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஸ்டோர் வந்து ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டன்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜஸ் தான் நெக்ஸ்ட் ஐட்டேட் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து எப்படி நார்மலைசேஷன் வந்து ஆயிருக்குன்னா இப்போ -1 to 1க்குள்ளே இருக்குது. நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா 0 to 1க்குள்ளே கன்வெர்ட் பண்ணி அதை என்ன பண்ண போகிறோம்னா அதோட சேனல் வந்து ஜஸ்ட் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி யூட்டில்ஸ் மேக் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிரிட்டோட ஷேப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரோஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் இமேஜஸ் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஃபிகரோட சைஸு, அதுக்கப்புறம் கிரிட் பெர்மிட்டு, இதை என்ன பண்ணுறேன்னா இப்படி இருக்க சேனலை இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிடுறோம். சேனல் ஹைட்டு வித்துன்னு இருக்கிறத ஹைட்டு வித் சேனல் சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ வேணாம், அதனால் ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் டைட்டில், அதுக்கப்புறம் ஷோ வந்து பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைனரி கிராஸ் இன்டர்ஃபே லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ரியல் அண்ட் ஃபேக். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு ரியல் வேர்ல்டு இமேஜஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் வந்து ரியல் சொல்லிட்டு அவுட்புட் கொடுத்துருச்சுன்னா மாடல் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து டிக்ரீஸ் வந்து ஆகும். சப்போஸ் இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸை ரியல்னு இல்லாமல் ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஜென்ரேட் பண்ண இமேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து ஜஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் இமேஜஸை ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சுன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து டிக்ரீஸ் வந்து ஆகும். சப்போஸ் இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிக்கல, தப்பாக கண்டுபிடிச்சிருச்சு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் இமேஜஸை ரியல் வேர்ல்டு இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுச்சு, அதாவது வந்து ரியல் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். இந்த ஜென்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து டிக்ரீஸ் வந்து ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் போயிட்டு பைனரி கிராஸ் லாஸ் ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இங்கே போயிட்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன் பைனரி கிராஸ் லாஸ் ஃபங்க்ஷன். இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். இந்த பைனரி கிராஸ் லாஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து யூஸ் பண்ண போது நீங்கள் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பைனரி கிராஸ் லாஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கல் கிராஸ் லாஸ் ஃபங்க்ஷன், ஸ்பாஸ் கேட்டகரிக்கல் கிராஸ் லாஸ் ஃபங்க்ஷன், மீன் ஸ்கொயர் எரர், இந்த மாதிரி லாஸ் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனரி கிராஸ் லாஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். பைனரி கிராஸ் லாக் இது எப்படி சொல்கிறாங்கன்னா லாக் லாஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஏ லாஸ் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலுக்கும் ப்ரெடிக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் குவான்டிஃபைஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 or 1 அப்படின்றத கண்டுபிடிச்சி மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ண போகுது.
அண்ட் த ப்ரிடிக்டட் ப்ராபபிலிட்டிஸ். மாடல் வந்து ஒரு அவுட்புட் கொடுத்தோம், அந்த அவுட்புட்டுக்கு என்னென்னா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சி இது என்ன பண்ண போகுதுன்னா லாஸ் வந்து கொடுக்க போகுது. அவுட்புட் பை த மாடல். த லோயர் த பைனரி கிராஸ் என்ட்ரோபி வேல்யூ த பெட்டர் த மாடல் இஸ் ப்ரிடிக்ஷன். லோயர் இந்த லாஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து லோயராக இருந்ததுன்னா மாடல் வந்து நல்லா வந்து ப்ராபபிலிட்டி ஸ்கோர் கொடுத்துருக்கு, மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். ப்ரிடிக்ஷன் அலைன் வித் த ட்ரூ லேபிள்ஸ். மேத்தமெட்டிக்கலி பைனரி கிராஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைனட் ஆஸ் பிசிஇ, இதான் அதோடைய ஃபுல் ஃபார்மு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/n சம்மேஷன் ஈக்குவல் டு 1 to n. ஒய்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ. இந்த பிஐ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டி ஸ்கோரு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாகு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் போய்க்கிறேன், இங்கே வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சிக்மைட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு வந்து யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இடைநிலையிலலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்கில் அவுட்புட் லேயர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, ஃபேக் அண்ட் ரியலாக இருக்குது, அதுக்கப்புறம் ஜீரோஸ் ஆர் ஒன்ஸாக இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அவுட்புட் வந்து ரிசீவ் வந்து பண்ணலாம். இதோட டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா சிக்மாய்ட் இஸ் ஏ மேத்தமெட்டிக்கல் function that maps any real valued number into a value between 0 to 1. நீங்கள் எந்த வேல்யூ லைக் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 1க்குள்ள வந்து இது வந்து கொடுத்துரும். இட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எஸ் ஷேப்டு கேவ். இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஷ் வந்து ஷேப்பில் இருந்து இருக்குது. இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மாய்டு ஆர் லாஜிஸ்டிக் வந்து சொல்கிறாங்க. f of x is equal to 1/1 plus e power minus x. இது வந்து பார்த்தீங்கன்னா யூலர் வேல்யூ வந்து மீன் வந்து பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஆர்கிடெக்சரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். நீங்கள் எந்த ரியல் வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1க்குள்ளே கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/1 plus e power minus x. இந்த எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூரல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இசட்டு, அந்த இசட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிக்மாய்டு ஆக்டிவேஷன் கொடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து கிட் பண்ண போகிறோம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1க்குள்ள வந்துடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரல் நெட்வொர்க்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சம் ஆஃப் வெயிட்டர் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு இன்புட் வந்து 1, டபிள்யூ வந்து 1, இது வந்து வெயிட் மேட்ரிக்ஸு, அது வந்து 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் I2, அதுக்கப்புறம் W2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸட்ரா. ஸோ இதுலேருந்து I3 W3 போட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு WN, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து N. ஸோ அதுக்கப்புறம் வந்து பயாஸ் வந்து இருக்கும். ஸோ பயாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து எத்தனை நியூரல் நெட்வொர்க் யூனிட்ஸ் இருக்கோ அது வந்து ஜஸ்ட் வந்து எடுத்துக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இசட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் வெயிட்டு. இந்த சம் ஆஃப் வெயிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸு தான் அந்த இசட்டு. இதை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து கிட்டோன் பண்ண போகிறோம். இப்போ இந்த நியூரல் நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இந்த நியூரல் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் லேயருக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குன்னா நிறைய நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த நோட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸோட அவுட்புட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்து அதோடைய நோடோடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். நோடோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 1 கிட்ட வரும். சப்போஸ் வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா நமக்கு வந்து 0 கிட்ட வரும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோடோடைய அவுட்புட்டு. இந்த சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் நம்ம இசட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூலர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இசட் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா e⁻⁻x எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 கிட்ட இருக்கும். அப்போ 1/1 + 0 ஆர் சம்திங் அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/1 எடுத்துக்கோங்களேன், நமக்கு 1 கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த e⁻⁻x இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நெகட்டிவில் கிடைக்கிறேன்னா e⁻ வந்து பார்த்திங்கன்னா 1 கிட்டே இருக்கும். அப்போ 1/1 + வந்து 1.5, 2, 3 இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கிடச்சிதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 கிட்ட வரும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இந்த 1/1 + e⁻⁻x இப்படி தான் நமக்கு என்னென்னா சிக்மாய்டு ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் ப்ரொபகேஷன் வந்து பண்ணக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மாய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் வந்து எடுப்போம். ஸோ அதாவது அந்த டெரிவேட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க.
இதுக்கு நீங்கள் டெரிவேட்டிவ்லாம் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு இப்படி வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டெரிவேட்டிவ் வேல்யூ. இது சிக்மா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இன்ட்டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஒன். ஸோ இதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்க்கு வந்து டெரிவேட்டிவ் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பைனரி கிராஸ் அண்ட் லாஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிக்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்கோர் கொடுத்துருச்சு 0 to 1க்குள்ளே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு ரியல்னு சொல்லிட்டு அவுட்புட் கொடுத்துருக்கு. அதாவது ஒன்றுன்னு கொடுத்துருக்குன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக நமக்கு காலி ஆகிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு இமேஜஸ் ப்ரிடிக்டை நம்ம வந்து கன்சிடரே பண்ண வேணாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 - 1 0 ஆகிடும். அதாவது இந்த டேர்ம் ஃபுல்லாமே நமக்கு காலி ஆகிடும் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணக்குள்ள. அப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் அந்த டிஸ்கிரிமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா 0, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 0 இன்ட்டு இந்த லாக் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு வந்து காலி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் இமேஜ் அப்போ 1 - அந்த 0 1. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஸ்கோர் லாக் எடுத்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்ததுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது ஃபேக் இமேஜஸாக இருக்குன்னா இது வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பைனரி கிராஸ் அண்ட் லாஸ் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பைனரி கிராஸ் அண்ட் லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ரியல். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடல் வந்து ட்ரைனிங் பண்ணுறப்ப ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வேர்ல்டு இமேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பைனரி கிராஸ் அண்ட் லாஸ் ஃபங்க்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர் வந்து ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம் ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு ப்ராபபிலிட்டி ஸ்கோர். அந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபீட் பண்ணி அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு, அதாவது வந்து லாஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரைன் பண்ணுறப்ப கால் பண்ணுவோம். இது வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்கோர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. அதுக்கப்புறம் சிபியூவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுக்க போகிறோம். ஜிபியூ இருந்தால் நம்ம ஜிபியூ வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைனரி கிராஸ் அண்ட் லாஸ் ஃபங்க்ஷனை இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம் நியூரல் நெட்வொர்க் வச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத் ரியல் லேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துரும். இந்த ப்ரிடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த 1ன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூ இருந்தால் ஜிபியூ எடுத்துக்கும், சிபியூ இருந்தால் சிபியூ வந்து எடுத்துக்கும். சப்போஸ் நம்ம ஸ்மூத் வந்து நம்ம கொடுக்கலன்னா .1 சொல்லிட்டு ஃபில் பண்ணி வச்சிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து கால் வந்து பண்ணிடும். இந்த ஸ்மூத் ரியல் லேபிள் சொல்லிட்டு நமக்கு என்னென்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்கோர் மாதிரி நமக்கு எடுத்து 0 to 1க்குள்ளே நமக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பைனரி கிராஸ் அண்ட் லாஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த ரியல் வேர்ல்டு இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டு இமேஜஸ்க்கு நமக்கு ஆக்சுவல் வந்து பார்த்திங்கன்னா 1 மாடலோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 இருந்ததுன்னா லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியாகும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷனோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் இமேஜஸாக இருக்குது 0.2 0.3 இருந்ததுன்னா அதுக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனரி கிராஸ் அண்ட் ஃபார் ரியல் வேர்ல்டு இமேஜஸ், அதாவது ரியல் இமேஜஸ்க்கு வந்து நம்ம என்னென்னா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனரி கிராஸ் அண்ட் லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஃபேக்குக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக் இமேஜஸை டிஸ்கிரிமினேட்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து கெட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் இமேஜஸ்க்கு ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருச்சுன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜஸ் சொல்லிட்டு கொடுத்துருச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த பைனரி கிராஸ் அண்ட் லாஸ் ஃபங்க்ஷனை இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இது ஃபேக் இமேஜஸ்னால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜீரோஸ் வந்து ஃபில் பண்ணிவிடும். ஸோ அதை பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த ப்ரிடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் இமேஜஸ் கொடுக்கக்குள்ள நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 கிட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேக் இமேஜஸ் அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ ஜென்ரேட்டருக்கு லாஸ் வந்து அதிகமாகும். அதனால் என்னென்னா இப்போ வந்து ப்ரிடிக்ஷனோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 கிட்டே இருந்ததுன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு லாஸ் வந்து அதிகமாகும், ஜென்ரேட்டருக்கு வந்து கம்மியாகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டருக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனரி கிராஸ் அண்ட் லாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் ஃபேக் இமேஜஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜென்ரேட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எபோச்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகக்குள்ள என்ன பண்ணுதுன்னா சில இமேஜஸ் வந்து ரேண்டமாக அது லேர்ன் பண்ணதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வந்து பண்ணி தரும். ஸோ அதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா டிவைஸு இதர் சிபியூ ஆர் ஜிபியூ, மாடலோடைய நேமு,
இங்கே கொடுத்துட்றோம். அந்த பர்ட்டிகுலர் மாடலை லோட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் வந்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் லேட்டன்ட் டைமென்ஷன் நம்ம வந்து 100. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இமேஜ் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர் 1 தான் இருக்கும். ஸோ அதை இங்கே கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வல்யூஷன் அல்கோரிதமில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா ஃபில்டர்ஸு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபில்டர்ஸ் வந்து வேணும், ப்ரீ டிஃபைனட் வந்து ஃபில்டர்ஸ், அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இருந்து கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவுட்புட் டைரக்டரி, எந்த டைரக்டரியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜஸ் வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் மூலமாக ரிசீவ் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இமேஜஸோட வித் அண்ட் ஹைட்டு இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 64 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, 64 வந்து பார்த்தீங்கன்னா வித்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு. இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோடு வந்து பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி எவாலுவேஷன் வந்து பண்ண போகிறோம். இந்த ஜென்ரேட்டர் ஆர்குமெண்ட்க்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த ட்ரைனரோட மாடலோடைய நேம், இந்த மாடலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோடு வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் ட்ரைவ்லேருந்து ஸ்டோர் வந்து பண்ணிகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன்ட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இமேஜ் சேனல்ஸு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸு, அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈதர் CPU ஆர் GPU. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லோடு வந்து பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன்ட் டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா GPUக்கு வந்து அலோகேட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாடலை எவாலுவேஷன் வந்து பண்ண போகிறோம். நம்ம மாடலோட இன்ஃபரன்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மாடலோட வெயிட்ஸ் எல்லாம் அப்டேட்லாம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனான மாடலை லோட் பண்ணி ஜஸ்ட் வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்பிள்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போது. இது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளவோ அவ்வளோ தூரம் நமக்கு ஃபார் லூப் வச்சு ஐடேட் பண்ணி அந்த இமேஜஸ் வந்து தரப்போது. இந்த சாம்பிள் லேட்டன் வெக்டர் தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா இமேஜஸ் வந்து ரேண்டமாக ஒரு சாம்பிள் டேட்டாவை வந்து எடுத்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ZFZ என்ற நெட்வொர்க் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்கார்டினேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து CPU கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் NumPy கன்வெர்ட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீ ப்ராசஸிங் வந்து பண்ணியிருப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது இமேஜஸ் வந்து நார்மலைசேஷன் தான் பண்ணியிருப்போம். அதை நம்ம என்ன பண்ணோன்னா ஒரிஜினல் இமேஜஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட டேட்டா டைப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸ்கிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 0 எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஜஸ்ட் வந்து 0 ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சேவ் வந்து பண்ணிடுறோம். இந்த சேவ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிக்சலோட டேட்டா கொடுத்து சேவ் வந்து பண்ணிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்ச் விஷன் யூட்டில்ஸ் சேவ் இமேஜஸை நமக்கு என்னென்னா சேவ் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மாடல் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு, இந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் மாடலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதன் மூலமாக ரிசீவ் வந்து பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல், டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈதர் CPU ஆர் GPU. இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து சேவ் வந்து பண்ண போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைரக்டரியோட நேமு, அதுக்கப்புறம் ஃபோல்டர் வந்து எக்ஸிஸ்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் சேவ் வந்து பண்ணிடுறோம் இந்த ட்ரெயினான மாடலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடல் வந்து ஜஸ்ட் வந்து லோட் பண்ண போகிறோம். இதை லோட் பண்ணுறதுக்கு என்னென்னா டார்ச் வச்சு லோட் பண்ணுறோம். இதோட ஃபைலோட நேமு மேப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ், அதாவது CPU வச்சு லோட் பண்ணுறோமா GPU வச்சு லோட் பண்ணுறோமா அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா எவாலுவேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர். ஸோ இந்த ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போது. எதை வச்சுன்னா நம்ம வந்து நாய்ஸ் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, லேட்டன்ட் வெக்டர், அதை வச்சு என்ன பண்ண போதுன்னா இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா CNN அல்கோரிதம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனிமல் கிளாசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாமே CNN லேஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸு, இது வந்து கிளாஸோட நேமு, இது வந்து பேஸ் மாடலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லேட்டன்ட் டைமென்ஷன் வந்து ஆல்ரெடி இனிஷியலைசேஷன் வந்து கீழே வந்து பண்ணியிருப்போம். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஜென்ரேட்டர் வந்து கால் பண்ணக்குள்ள இது வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இமேஜ் சேனல்ஸு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா இந்த CNN யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸு, அதை நம்ம இங்கே வந்து 512 கொடுத்துரும். அதாவது டிவைட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதர் CPU ஆர் GPU. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மெத்தடு. இது வந்து ஜஸ்ட் இந்த வேரியபிள் என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள், இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட வேரியபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அக்சஸ் வந்து பண்ண போகிறோன்னா நம்ம வந்து செல்ஃப் வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா செல்ஃப் டாட் லேட்டன்ட் டைமென்ஷன்
இம்ஜி சேனல், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த அக்சஸ் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த ஃபில்டர்ஸ் வந்து ஜஸ்ட் டிவைட் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நம்பர் ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 512. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை ஜஸ்ட் வந்து டிவைட் பை 2 கொடுத்தீங்கன்னா ஒரு 256 வந்து கிடைக்கும். இதில் 2 நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 128 கிடைக்கும். 128 நீங்கள் வந்து பார்ஷியலாக டிவைட் பண்ணிங்கன்னா 64 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபில்டர்ஸ் வந்து இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் 2D டிரான்ஸ்போஸ். இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜஸ்லேருந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அந்த நாய்ஸ் டேட்டாலேருந்து நமக்கு என்னென்னா லேர்ன் பண்ணி நியூ இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வல்யூஷன் 2D டிரான்ஸ்போஸ் லேயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் எடிட் அண்ட் டைமென்ஷன் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்னலோட சைஸ் 4x5 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 இது எடுத்துக்கும், 5th ஒன்று எடுத்துக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒன்று எடுத்துக்கும். ஒரு இது வந்து ஸ்கிப் வந்து பண்ணிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவுட்புட் பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 0. பயஸ் வந்து நம்ம யூஸே பண்ண போகிறதில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் கன்வல்யூஷன் லேயர், அதுக்கப்புறம் இது தேர்டு, இதுக்கப்புறம் 4th, இதுக்கப்புறம் 5th. அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா பேட்ச் நார்மலைசேஷன் அப்ளை பண்ணி இந்த இதில் கிடைக்கிற அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண போகிறோம். எதுக்காக வந்து இந்த பேட்ச் நார்மலைசேஷன் வந்து யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வல்யூஷன் 2D டிரான்ஸ்போஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேறு ரேஞ்சில் கிடைக்கும். அப்போ வேறு ரேஞ்சில் கிடைக்குதுன்னா மாடலோடைய வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசனே இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேட்ச் நார்மலைஸ் கொடுத்துட்டோம்னா மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டெனன்ஸ் பண்ணி ட்ரைனிங் வந்து ஸ்மூத்தாக வந்து நமக்கு பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ட்ரைனிங்கோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணி தரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நார்மலைசேஷனுடைய பர்பஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேட்டன் வெக்டர், அந்த லேட்டன் வெக்டரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃப்ளாட்டன் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரிட்டன் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 by 1 கால் வந்து பண்ணுறோம். கன்வல்யூஷன் 1, 2, 3. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா பேட்ச் நார்மலைசேஷன் அப்ளை பண்ணி ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம tan h ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சலில் நார்மலைசேஷன் எப்படி பண்ணியிருக்கோம்னா -1 to 1க்குள்ளே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும், tan h ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மாய்டு மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான். எந்த இதோட அவுட்புட் கொடுத்தாலும் ரியல் வேல்யூவோட அவுட்புட் கொடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுக்கணும்னா -1 to 1க்குள்ளே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த tan h ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கன்வல்யூஷன் லேயர் 5ல் கிடைக்கிற அவுட்புட்டை நம்ம tan h ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க். இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் கிளாசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்லேயே நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்போம், CNN அல்காரிதம். ஸோ அதே அல்காரிதம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து யூஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் வந்து கிளாஸு, இது கிளாஸ் நேமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் எல்லாமே ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் வந்து டிவைட் பண்ணி இந்த கன்வல்யூஷன் 2Dன்ற லேயருக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளாட்டன் கொடுக்க போகிறோம். நியூரல் நெட்வொர்க் கொடுத்து ஜஸ்ட் அவுட்புட் வந்து கிட்ட வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேட்ச் நார்மலைசேஷன், அதுக்கப்புறம் லீக்கி ரிலோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த கன்வல்யூஷன் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா அது வந்து எடுத்துக்கும் இந்த ரிலோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இதோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 0, மேக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் 0, எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசட் ஆல்ரெடி பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா அந்த இசட் இதில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து எடுத்துக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கிட்டே இருக்குன்னா அது வந்து 0ன்னு எடுத்துக்கும். ஸோ லீக்கி ரிலோன்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த 0ன்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணணும் ஜஸ்ட் இந்த லீக் பண்ணிவிடும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் வந்து அதை எடுத்துக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீக்கி ரிலோ லீக் பண்ணி விட்டுரும். ஸோ சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவுட்புட் வந்து ரிசீவ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ளாட்டன் வந்து கொடுத்துரும். இப்போ ஃப்ளாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 dimension வெக்டராக கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண போதும். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மாடல் சம்மரிஸ். மாடலுடைய சம்மரிஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கோடைய இன்புட்டோடைய டைமென்ஷன், அதாவது லேட்டன் டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்கோடைய இது. அதுக்கப்புறம் சம்மரி வந்து ஜஸ்ட் வந்து கெட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட சம்மரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
மாடல் வந்து நம்ம வந்து சேவ் வந்து பண்ண போகிறோம் PTH ஃபைல் ஃபார்மேட்டில். அதுக்கப்புறம் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ஸ்டோர் ஆகிடும். எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸை கிரிட்டாக வந்து சேவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் வெயிட் கிடையாது. அதுக்கு வந்து எரர் வந்து நிறையா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேக் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வந்து ஒழுங்காக பண்ணாது. போக போக தான் ஒழுங்காக வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிமல் வெயிட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெயிட்ஸ்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுறோம். அது எப்படி அலோகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1. ஸோ இதுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் வந்து பண்ணி கொடுக்கும். அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இனிஷியல் வெயிட்ஸ் வந்து நம்ம வந்து கெட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்கு கிரேட்ஸ். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரேடியன்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்காக ஸோ அது யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இது. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிள் ஃப்ரம் ஜென்ரேட்டர் நெட்வொர்க் என்ன பண்ண போகுதுன்னா ட்ரைனிங் டைமில் சில இமேஜஸ்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர்ன்ற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன் ஸ்டெப்ன்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா சில ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் வந்து பண்ண போகுது. ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு, இது வந்து டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்கு, இதுக்கப்புறம் ஆப்டிமைசர் G, அதுக்கப்புறம் இமேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸோட ஷேப்ஸ் வந்து கெட் பண்ணிக்குது. இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சாம்பிள் ஃப்ரம் ஜென்ரேட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனரி கிராஸ் என்ட்ரோபி வந்து ரியல் வேர்ல்ட் இமேஜஸ்க்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகுது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைன் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்குக்கு. ஸோ அதே தான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைனை வந்து ட்ரைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான எல்லா கோடுமே இதில் வந்து இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் லாஸு, டிஸ்கிரிமினேட் லாஸு, அதுக்கப்புறம் ரன்னிங் டிஎஃப்எக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 0ன்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். மாடல் வந்து ட்ரைனிங் வந்து ஆக போகுது. நம்ம இமேஜஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கூடாக்கு வந்து கொடுத்துட்றோம். மாடல் வந்து ட்ரைனிங்கோட ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கோட ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா D அண்டு GA, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் லாஸஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு இருக்குது. லாஸஸை என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எப்போல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்சஸ் வந்து இது ஆகுதோ ஜஸ்ட் இந்த டிஸ்பிளே வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த லாஸஸ் எல்லாமே டிஸ்பிளே வந்து பண்ணி நமக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிட்டர்னுன்ற ஒரு ஃபங்க்ஷன். மாடல் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே தான் வந்து நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸு ஜஸ்ட் வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பேராமீட்டர்லாம் கொடுத்து டேட்டா செட் வந்து லோட் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு, டிஸ்கிரிமினேட்டருக்கு இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். மாடலோட சம்மரிஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஆப்டிமைசேஷன் என்ன ஆப்டிமைசேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா ஆடம் ஆப்டிமைசேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்டிமைசேஷனோட பேராமீட்டர் லேர்னிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்மளுடைய வெயிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணாமல் ஸ்லோவாக அப்டேட் பண்ணுமா அப்படின்றது. அதுக்கப்புறம் பேராமீட்டர் கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இனிஷியல் வெயிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணி இந்த நெட்வொர்க் எல்லாமே கூடாக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போனோம்னா இந்த மாடலோட இது இருக்குது பார்த்திங்களா, இமேஜஸ் எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து ஜஸ்ட் வந்து சேவ் வந்து பண்ண போகிறோம். ஸோ சேவ் இமேஜ் கிரிட் நமக்கு வந்து சேவ் வந்து பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்போச்சஸ் எவ்வளோ எப்போச்சஸ் வந்து ட்ரைன் பண்ண போகிறோம் அப்படின்றது. இது லாஸஸ்ஸு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுக்கிறோம், ஆவரேஜ் எடுத்து இதில் ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். எப்போல்லாம் நமக்கு மாடலுடைய லாஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் சேவ் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சீரிஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா CPU வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து பார்த்திங்கன்னா 42, பேட்ச் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபில்டர்ஸ் வந்து 512, எவ்வளோ எப்போச்சஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம்னா 50 எப்போச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் லேர்னிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0.01, அதுக்கப்புறம் லேட்டன் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 100. ஸோ அதுக்கப்புறம் கூட இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோம், இல்லைனா CPUவில் போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ட்ரைன்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி மாடலில் ட்ரைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 எப்போச்சஸ் வரைக்கும் ட்ரைன் வந்து பண்ணிட்டேன். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரைன் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை ட்ரைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 hours வந்து ஆகும். ஸோ இதை வந்து ட்ரைன் அகெயின் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைன் பண்ணணுன்னா 1 by 1 நீங்கள் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 எப்போச்சஸ் இல்லைன்னா 200 எப்போச்சஸ் வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து அந்த ரியல் இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரியல் இமேஜஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 160 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா
116 சொல்லிட்டு 117 எடுத்துக்கிறேன். 170 இன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 எபோச்சஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணேன்னா 8500 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை டிவைடட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து மினிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸு. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா ட்ரைன் வந்து பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கூகுள் ட்ரைவ் வந்து அமௌண்ட் வந்து பண்ணிக்கிறேன். கனெக்ட் டு கூகுள் ட்ரைவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ. அகெயின் வந்து கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரன் பண்ண அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் ட்ரைன் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காகல் ஜேசன் இருக்குது பார்த்திங்களா, ஆல்ரெடி நான் டவுன்லோட் வந்து பண்ணியிருப்பேன். டவுன்லோட்ஸில் இருக்கும். இந்த காகல் ஜேசன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோடு வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் ட்ரைவ், மை ட்ரைவ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் வந்து ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோல்டர் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் யூஸிங் கேன். இமேஜ் ஜென்ரேஷன் யூஸிங் கேன் சொல்லிட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டேட்டா செட் இருக்குது பார்த்திங்களா, ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுட்டேன். இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ் இமேஜஸ் நான் ஆல்ரெடி டைம் பண்ணேன் பார்த்திங்களா, அதோடய அவுட்புட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் என்ன பண்ணி கொடுத்துருக்கேன்னா அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதோட அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய எபோச்சஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டான இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 எபோச்சஸ் தான் வந்து ட்ரைன் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எபோச்சஸ் வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸே இல்லாத இமேஜஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் இமேஜஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு அவுட்புட்டாக ஃபேக் இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ஆல் டேப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட்டு இந்த சைடில் வந்து மூவ் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டேட்டா செட் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைன் பண்ண போகிறீங்கன்னா எல்லாமே நீங்கள் ரன் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண போகிறதுனால சில செல்ஸை மட்டும் ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரன் பண்ண போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரன் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் என்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரன் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது டேட்டா செட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இது எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து எல்லாமே வந்து ரன் வந்து பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி வேணாம், டிலீட் பண்ணிடுறேன். இதை வந்து ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் மாடலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடலுடைய சம்மரி வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் சேவ் மாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து கிரிட்டாக வந்து சேவ் பண்ணுறதுக்கு மாடலுடைய இனிஷியல் வெயிட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேடியன்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஃப்ரம் ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
ட்ரைன் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ரன் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி ட்ரைன் பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாடல் இன்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஜென்ரேட் இமேஜஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இமேஜஸ் வந்து ஜென்ரேட்டிங் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாரில் வச்சு எடிட் பண்ண போகிறோம். இந்த இமேஜஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுக்குது பார்த்திங்களா, வேறு ஒரு அவுட்புட் கிடைக்கும். நம்ம ரேண்டமாக என்ன பண்ணியிருக்கோன்னா சில இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கிரிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. நம்ம இன்னும் நிறைய எபோச்சஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும். லைக் வந்து பார்த்திங்கன்னா 2000, 5000, 10,000 அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணோன்னா இந்த இமேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸே இருக்காது. இமேஜஸ் வந்து கிளியராக வந்திருக்கும். ஸோ ஃபேஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். இந்த ப்ராஜெக்டோடைய கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த என்டையர் ஜென்ரேட்டிவ் அட்வர்சல் நெட்வொர்க்கை பற்றி நான் ஆர்கிடெக்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஜென்ரேட்டர்னா என்ன, டிஸ்கிரிமினேட்டர்னா என்ன, லாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசர் நெட்வொர்க்கில் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய தாட்ஸ் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் வந்து பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணி டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.